கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அதே போல அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. உண்மையிலேயே உள்ளுணர்வோட இந்த ஜாதகம் இந்த சில விஷயங்கள்லாம் சில நேரத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். சில கெட்ட விஷயங்களால், அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா எதுல நீ அதிகமாக கவனம் செலுத்தணும்னு உண்மையான நண்பர்களை நீ தேர்வு செய். அதே போல பார்த்தீங்கன்னா உன்னுடைய விஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் விஷனா இருக்கு. நல்ல ஒரு சிந்தனைகள், சில விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கும். வணக்கம். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்ரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகா கணபதி துணை கொண்டு நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த பராபவ வருஷம் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தலைமேல் கத்தி. இது மிக முக்கியமான ஒரு பதிவு. 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், நம்மளுடைய 9 கிரகம், இதெல்லாம் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு போகிறது. இப்போது இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் எந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம இருப்போம். இப்போ நாளைக்கு வியாழக்கிழமைனா யாருடைய ஆதிக்கம்? குரு பகவானுடைய ஆதிக்கம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஆதிக்கத்தில் நம்ம இருக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் இருப்பாங்க. வேலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருப்பாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இப்படி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க தலைமேல் கத்தி. என்ன தலைமேல் கத்தி? இந்த பராபவ வருஷம் நமக்கு என்ன சொல்ல வருது, இதனால நமக்கு என்ன சொல்யூஷன்ஸு, எந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எங்கே எந்த இடத்துல எந்த கோவில்கள் நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக இந்த பராபவ வருஷம் நீங்கள் போய் ஆகணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? இறைவனை தேடி நம்மளால் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம நட்சத்திர கோவில், நம்மளுடைய இந்த பராபவ வருஷத்தில் இந்த தலைக்கு மேல் கத்தி இருக்கிறது அப்படின்னா அது என்ன விஷயம், அது என்னங்கிறத முழுமையாக பார்த்து அந்த கோவிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 சிறப்பான ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போல கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், எந்த கோவில் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது சதய நட்சத்திரம் கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அதே போல் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. உண்மையிலேயே உள்ளுணர்வோட இந்த ஜாதகம் இந்த சில விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அந்த சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் உண்மையிலேயே நம்புகிறவங்க, இந்த வார்த்தையை கேட்குறவங்க சாமி சரியான வார்த்தையை சொல்லியிருக்காரு, உண்மையே அதுதான். அந்த அளவுக்கு அவங்க பிரச்சனைகளையும் அந்த அளவுக்கு சில விஷயங்களையும் சந்திச்சு யாரும் கவனிக்காத நேரத்தில் தலைக்கு மேல் கத்தி வைத்திருக்கும் கடவுள் கும்பம். யாரும் கவனிக்காத நேரத்தில் கடவுள் கத்தி இது மேலே வச்சிருக்காரு. சத்தம் இல்லாத எச்சரிக்கை, வெளியே இல்லை, உன் உள்ளத்தில் நடக்கிறது. இதுதான் உண்மையான விஷயம். அதாவது சத்தமில்லாத எச்சரிக்கை மாதிரி உனக்கு. ஸோ உன் தனிமை உன்னை மெதுவாக வெட்டி கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நீ எல்லோருக்கும் உதவுகிறாய், ஆனால் உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீ எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் செய்கிற, நீ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பண்ணுற, எல்லாமே பண்ணுற, ஆனால் உனக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஆட்கள் கிடையாது. ஸோ நீ கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒன்று. ஆனால் நீ சில விஷயங்களை மறந்துடுற, சில விஷயங்களை மறந்துட்ட. நீ மறந்ததை நீ ஞாபகம் வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் போதும். ஆனால் ஒரு சில ஹிடன் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. சில கெட்ட சில விஷயம், அதாவது சில நேரத்தில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். சில கெட்ட விஷயங்களால், அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் சிலர் பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை, உறவு பலவீனம்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் உள்ள வெறுமை, வாழ்க்கையுடைய ஒரு அர்த்தம் புரியாமல் கடன் பிரச்சனை, குடும்பம், சில சூழ்நிலைகள், இப்படி நண்பர்கள் விலகுதல்,
இப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் புரியாமல் போகிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் விஷனாக இருக்குது. நல்ல ஒரு சிந்தனைகள் சில விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஆனால் எதில் கெடுதல் அதிகம் அப்படின்னு சொன்னால் நண்பர்கள், குடும்ப உறவு, தனிமை நேரம், இது வந்து உனக்கு கெடுதல். எதில் நீ அதிகமாக கவனம் செலுத்தணும்னு உண்மையான நண்பர்களை நீ தேர்வு செய். மன அமைதியை தேடு. பழக்கம் உருவாக்கு. நல்ல பழக்கத்தை உருவாக்கு. கெட்ட பழக்கங்களை வச்சுக்காது. நிறைய நல்ல விஷயங்களை இது பண்ணு. இந்த பராபவ வருஷம் ஆடி மாதம்லாம் உனக்கு கெடுதலான மாதம். ஆடி ஐப்பசிலாம் ஒரு கவனமான ஒரு இது. அப்போ அந்த மாதத்துலலாம் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக சில விஷயங்கள்லாம் நீ செய்தால்தான் உன்னுடைய ராசிக்கு நீ சிறப்பாக இருக்க முடியும். ஒரு விஷயம். இன்னொன்று, கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது தலைக்கு மேலே கத்தி நம்ம சொல்கிறோம்ல, எதுக்கு என்ன தலைக்கு மேலே கத்தி, என்ன மாதிரியான எனக்கு விஷயங்கள் வரும் அப்படின்னு சொன்னால், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரத்தில் உனக்கு வரக்கூடிய தடங்கள், உனக்கு வரக்கூடிய சில விஷயங்கள், அச்சோ நமக்கா இவ்வளோ பிரச்சனை வருது, நமக்கா இந்த மாதிரியான சில விஷயங்கள் வருது அப்படிங்கிற மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். ஸோ நீ கவனமாக தான் இருக்கணும். படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த பராபவ வருஷத்தில் உன்னுடைய ஜாதகத்தை காமிச்சு எனக்கு கும்பராசி, இந்த கும்பராசிக்கு என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, என்னுடைய ஸ்தானம் எப்படி இருக்குது, கிரகஸ்தானங்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த கிரகம் பலமாக இருக்குது, எந்த கிரகம் பலவீனமாக இருக்குது, எந்த கிரகத்தினால என்னுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீ ஒரு தடவை கரெக்டாக சரியாக நீ பார்த்துண்டு அதுக்கப்புறமா நீ எந்த ஒரு விஷயமும் நீ பண்ணினா உனக்கு சக்ஸஸ் ஆகும். ஒன்று. இன்னொன்று, இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு ஸ்தலம், நீங்கள் எந்த கோவிலில் போய் எந்த இடத்துல போய் நீ வழிபாடு செய்தால் உனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், செங்கல்பட்டு பக்கத்தில் திருவாளீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்கு. ரொம்ப பழமையான ஸ்தலம். பூமியில் பாதி இதாகி போச்சு. பூமியில் பாதி போயிடுது. பாதி தான் மேலே இருக்கு, மீதி பாதி பூமி உள்ள போயிடுது. வாளி பூஜை பண்ணின ஸ்தலம். இந்த அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. அந்த செங்கல்பட்டு உள்ள அந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த திருவாளீஸ்வரர் கோவில் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். பொன் விளைந்த களத்தூர் அப்படின்றது அந்த கிராமம். அது பக்கத்துல இந்த கோவில் இருக்கிறது ஐதீகம். எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியாது. ஆனா இந்த கோவிலுக்கு அந்த கும்பராசிக்காரர்கள் செல்ல வேண்டும். போனால் சிறப்பு. ஒண்ணு, என்ன செய்யணுமோ அதை மட்டும் என்ன பண்ணணுமோ கரெக்டாக கொஞ்சம் என்ன இன்னும் வந்து பாதசனி, முட்டிக்கு கீழே அடிபடுறது, முட்டிக்கு கீழே பிரச்சனை, உனக்கு நீ எதை தொட்டாலுமே சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எதுலேயே அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக போனோன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக போ, யோசிச்சு செய், நிதானிச்சு செய். அப்படி பண்ணினு சிறப்பு. ஒன்று. ரெண்டாவது, உன்னுடைய இது படி பார்த்து அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது நட்சத்திரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் கும்பராசி. ரொம்ப கிரிட்டிக்கலான நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசி. ரொம்ப 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 சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது சிவலோகநாதர் கோவில்னு பேர். சிவலோகநாதர் அப்படின்னு பேர். திருப்பொன்கூர் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்தலத்துல போய் அர்ச்சனையோ பூஜையோ வில்வ அர்ச்சனையோ என்ன நீ செய்யணும்னு விருப்பப்படுறியோ அந்த ஊர்ல அந்த கோவில்ல போய் அந்த சதய நட்சத்திரக்காரர்கள் செய்யும்போது சிறப்பு. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பிரபலத்தோடைய நட்சத்திரம். இது டாக்டராக இருக்காங்க அவங்க. அந்த கோவிலுக்கு அடிக்கடி போவாங்க. அந்த 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 ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நிறைய நல்ல விஷயத்த ஒரு குரு ஆசீர்வாதத்தோட இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் அடுத்தடுத்த விஷயத்துல நீ சக்சஸ் பண்ணணும். இந்த பராபவ வருஷத்துல நீ சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஞானபுரீஸ்வரர் திருக்கடைச்சரம் அப்படின்னு பேர். அந்த ஊருக்குள்ள ஞானபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. ஏன் இந்த சிவஸ்தலம் போகணும் அப்படின்னு சொன்னா, சிவஸ்தலம் போய் ஒரு கோவில்ல போய் நம்ம பூஜை பண்றது அப்படிங்கிறது சிறப்பு. ஆனா பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கும்பராசி அப்படின்னு சொன்னா குற்றாலநாதர், அதுதான் ஒரு இந்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திர ஸ்தலம்னு சொல்ற, ஒரு ராசி ஸ்தலம் சொல்லும்போது குற்றாலநாதர் வந்து கும்பராசிக்கான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தமிழ் வருஷத்துக்கும் சில சிவஸ்தலங்கள் மாறும். இப்போ இந்த வருஷம் பராப வருஷம் இந்த ஊர் வந்திருக்குன்னு சொன்னா அடுத்த வருஷம் இந்த இதே சிவஸ்தலம் மாறும். அப்போ அந்த மாறும்போது அந்த ஊர் பேரே நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் நாங்கள் இழுத்துன்னு போயிடும். ஸோ அந்த இடத்துக்கு நீ போகணுன்னு சொன்னால் உனக்கு சிறப்பு.